ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம சோயா ரைஸ் மீல் மேக்கர் ரைஸ்னு சொல்லலாம். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் வந்து 1 கப் சோயா வந்து 15 மினிட்ஸ் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடி பொடியாக கட் பண்ணதும், 3 தக்காளி வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணதும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாயில் 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 ஸ்பூன் சீரகம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்துட்டு நம்ம அதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணும்போது நல்லா தோல் சுருங்கி வர அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்குறக்குள்ளே நம்ம சோயா ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடித்து புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ நம்ம என்னென்ன மசாலா இதில் ஆட் பண்ணுறோன்னா, 1/4 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள், அப்புறம் வந்து தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனும், மல்லித்தூள் 1 ஸ்பூனும், அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்துட்டு 1 ஸ்பூன், 3/4 ஸ்பூன் போட்டிருக்கோம். உங்களுக்கு சிக்கன் மசாலா வேணும்னா நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஏன்னா இது வந்து கிரேவியாக கொஞ்சம் லிக்விட் ஆக்கினோம்னா அந்த சோயா இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு போட்டு பரட்டணும் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு இது கொஞ்சமாக உப்பும் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, ரொம்பவுமே போட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். நம்ம வந்து சாப்பாடு இது சோயா ரைஸ்க்கு பண்ணுறனால அளவாக தண்ணி விட்டிங்கன்னா போதும். ரைஸ் நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டாச்சு. இது வந்து கொதிக்கிற டைமில் வந்துட்டு சோயா வந்துட்டு நம்ம தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சோயா இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த கிரேவியெல்லாம் அந்த மசாலாலாம் வந்துட்டு சோயாக்குள்ளே இறங்குற வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு அதில் இதாகட்டும், வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சாப்பாடு இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா பரட்டி கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்துட்டு லஞ்சுக்கோ இல்லை வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சோயா ரைஸ் வந்து மீல் மேக்கர் ரைஸ்னு சொல்லலாம். இது வந்துட்டு நல்லா லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்துட்டு இது வந்துட்டு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.